கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் நாம் கூடுவதற்கு தேவன் சித்தம் வைத்து நமக்கு ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த கூட்டத்திலே நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொண்டு நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ எத்தனாவது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்? அத்தியாயம் 10வது. அதில் இன்னைக்கு பார்க்குறது எத்தனாவது கிளாஸ்? 3வது கிளாஸ் இல்லைங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 49வது கிளாஸு. 10th சாப்டரில் இது 3வது கிளாஸ், பார்ட் 3 பார்க்குறோம். நம்ம புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் அப்படிங்கிறது இந்த 10வது அத்தியாயத்தினுடைய டைட்டில். அதில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம தியானிச்சிருக்கோம், இந்த வாரமும் தியானிக்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம். ஸோ பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட் டெத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது போன வாரம் நம்ம என்ன பார்த்து கன்க்ளூட் பண்ணோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5. ஓகே, ஸோ மனப்படமாக சொல்லுவோம் இல்லையா? கரெக்டாக சொல்கிறீங்க வசனங்கள்லாம். ஸோ அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5ல் எல்லா வசனத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தது எந்த வசனம் அப்படின்னா 3வது வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3, 4வது வசனத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பாடம் வந்து ரொம்ப ஒரு சின்ன பாடம். சப்ஜெக்டே ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் போகும், ரொம்ப நேரம் போகாது. ஏன்னா அடுத்த சாப்டர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாப்டர்லேயே அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி டெஸ்ட் பண்ணி பாதி டெஸ்ட் பண்ணாமல் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால, அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்திலே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆனதுனால ஸோ அடியேன் தொடர்ந்து அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ இப்போ என்ன தான் பார்த்தோம் அப்படின்னா, ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, அது தெளிப்பு ஞானஸ்நானமோ இல்லை முங்கியில் இருக்கக்கூடிய மூழ்கிற ஞானஸ்நானமோ, அதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதுதான் உலக பிரகாரமான மக்கள் வந்து சடங்காச்சாரமாக அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னதான் நம்ம போன வாரம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, உலக பிரகாரமான மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஞானஸ்நானத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்தோம் இல்லைங்களா? ரோமர் 6, 3லேருந்து 5 கூட ஒரு டைம் வாசிச்சிடலாம் நம்ம. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஸோ இந்த வசனம் மெயினாக பார்த்தோம் இல்லைங்களா போன வாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நம்ம அறியாமல் இருக்கோமா? இல்லை. ஆனால் வசனம் அப்படிதான் எழுதியிருக்கார். ஏன் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே அந்த ஒரு பாயிண்டை வந்து மறந்துடவே கூடாது. நம்ம எதுக்குள்ளதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். மேற்கொண்டு வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. மரித்தோர்லேருந்து அவர் என்ன பண்ணியாச்சு? அவரை எழுப்பியாச்சு. எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்னதான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வசனங்கள்ல வந்து ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அப்போ என்ன ஆழமான கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மரணத்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன? போன வாரமே விளக்கம் பார்த்தோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாடுகள். நம்ம முழுவதும் அர்ப்பணிக்கணும்.
சகோதரி அந்த பாயிண்ட் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ என்ன மீன் பண்ணுறோம் நம்ம? போன வாரமே என்ன கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, நம்மை நாமே 100% தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பது அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மற்ற ஞானஸ்நானத்துலலாம் ஒப்பு கொடுக்கறது இல்லையா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது ஒரு சடங்கு முறை மாதிரி ஆயிடுச்சு தவிர, யாருமே எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு எடுக்கிறது இல்லை உலகத்தார். ஆனால் சத்தியம் தெரிந்த நாம அந்த ஒரு பாயிண்ட்ல கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன 100% ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய தனித்தன்மை, நம்மளுடைய பர்சனாலிட்டி, ஸோ நம்மளுடைய டேலண்ட்ஸ், இதுதான் நம்ம என்னென்ன சொல்லுவோம், நம்மளுடைய சித்தம்னு சொல்லுவோம். நம்மளுடைய சித்தத்தை 100% யார் பாதத்தில் கொடுக்கறது, ஒப்பு கொடுக்கறது? தேவனுடைய காலு கீழே சரண்டர் பண்ற மாதிரி. அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன சொல்லி எடுக்க வந்தோம் அப்படின்னா, சித்தம் செய்ய வருகிறேன்ப்பா, உம்முடைய குமாரன் போல நாங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை 100% தேவனுடைய விஷயத்துக்கு என்று சரண்டர் பண்ணணும், அவருடைய திட்டத்துக்கு என்று நம்ம நாமே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி இது பண்றதுனால எதுக்காக? ஏதோ தேவனுக்கு ஏதோ நம்ம ஹெல்ப் பண்றோமா? நம்மளை நாமளே அர்ப்பணிச்சு நம்ம ஏதோ நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவருக்காக ஓடுறோம் ஒரு வாழ்க்கை அப்படின்னா, அவருக்காக அவருக்கு ஏதோ உதவி பண்ற மாதிரியா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துருக்கோம், நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுங்கிற விஷயம் ரொம்ப டஃப் கிடையாது, ரொம்பவே ஈஸி இல்லைங்களா? அப்போ ஒரு அழைப்புல இருக்கோம், நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, நம்ம நினைத்தா எப்படி போகலாம், மகிமையில போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது, அந்த மகிமையான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகணும், அதை நம்ம அனுசரிக்கணும், அதை நம்ம ஃபீல் பண்ணணும், ருசி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம கடந்து போய் தான் ஆகணும். நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், தேவன் 2 விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கார் அவருடைய குமாரன் மூலமாக அடையாளமாக. என்ன அந்த 2 விஷயம் கொடுத்துருக்காருன்னா, ஒன்று ஞானஸ்நானம், கண்டிப்பா அதுக்குள்ள நம்ம என்டர் ஆகி தான் ஆகணும். நம்மளே நாமே இந்த ஓட்டத்துல உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு நம்ம இன்னொரு விஷயமும் அனுசரிச்சோம் ரீசெண்டா இல்லைங்களா, நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு காரண காரியம் இல்லாம இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவன் வச்சிருப்பாரா நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா கிடையாது. அப்ப என்னதான் நம்ம போன வாரம் பார்த்தோம், உம்முடைய சித்தம் செய்ய நான் என்னுடைய சித்தத்தை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேப்டிசம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம மரித்த பின்பாடு எப்போ உயிர்ப்பிக்கப்படுறோம்? ஆக்சுவலி ஒருவேளை அப்படி கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டு ஒருவேளை நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்போ உயிர்த்தெழுதல்? அடுத்த செகண்டே இல்லைங்களா? அது என்ன மாதிரியான ஒரு குளோரியான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குமா? முற்பிதாக்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கைய இந்த பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் வாழ்ந்திருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா நமக்கு உறுதியான வசனங்கள் இருக்கு, அவரோட ப்ராமிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு ஒருவேளை நம்ம மரிக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி ஆயிடுவோம்? ரிசரக்ட் ஆவோம். த வெரி நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன பண்ணப்படுவோம்? உயிர்த்தெழுப்பப்படுவோம் இல்லைங்களா? ஸோ இது எவ்வளோ ஒரு மகிமையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஒரு ப்ராசஸ், தேவனுடைய திட்டம் உலக மக்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது மூத்த சகோதரரே என்ன எழுதுறாரு ரசல் பிரதரே, அவங்களுக்கு இதோடைய முக்கியத்துவம் புரியாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய திட்டம் அவங்களுக்கு புரியாது. ஆனா யாருக்கு புரியும்? யாரெல்லாம் உங்களை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு. அப்ப என்ன மாதிரியான ஒரு ஓட்டத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம யாரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு ப்ராசஸ்ல அப்படின்னா கிரைஸ்ட் தான். ஸோ ஏசு கிறிஸ்துவை தவிர நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் சொன்னாரா உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் தகப்பனே அப்படின்னு? சித்தம் செஞ்சு முடிச்சாரா? பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணார் இல்லைங்களா? எங்கேயுமே பிசரே தட்டல. அவருடைய ஓட்டத்துல அந்த யோவான் ஸ்நானகன் யோர்தான்ல ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது கூட
முங்கி எந்திரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ராசஸை பார்க்குறாங்க எல்லாருமே. அவர் முங்கி எந்திரிக்கிற விஷயத்த இந்த ஒட்டுமொத்த இந்த கிறிஸ்தவ மண்டலமே என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ஆல்மோஸ்ட் முங்கி எந்திரிக்கிற அந்த விஷயத்துல என்னன்னு கிரைஸ்டும் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போறோம், நாங்களும் பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா கிரைஸ்ட் வந்து ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம் எடுத்தாரா? யோவான் ஸ்நானகன் கொடுத்துட்டு இருந்தது என்னவோ என்ன மாதிரியான ஒரு ஞானஸ்நானம் நம்ம பார்த்தோம் போன வாரம். பாவத்தை கழுவுறதுக்கும் மனம் திரும்புதலுக்கும் ஏதுவான ஒரு ஞானஸ்நானம்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம், அவர் எடுத்தது வந்து ஒரு சீரியஸான பேப்டிசம் இல்லைங்களா? ஸோ அவர் எப்படி எடுக்கிறார் அப்படின்னா அவரே சொல்றார் இல்லைங்களா, நான் எடுக்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறார். அப்ப என்ன மீன் பண்றார் அப்படின்னா, அவர் மூழ்க வேண்டிய ஸ்நானம் அப்படின்னு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவருடைய பலியின் ஜீவியம். அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறார், எதுக்காக நான் ஓட போறேன், என்னுடைய 33 வருஷம் என்னுடைய ஜீவியம் என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் கிளியரா டிட்டர்மைன் பண்ணிடுறாரு. நமக்கு ஒரு விஷன் இருக்கா? ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், என்ன பிரதர் விஷன் மிஷன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க கார்பரேட்ஸில் உள்ள மாதிரி அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒரு ஓட்டத்தை ஓடுறோம்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாகவே எங்கே ஓட்டத்தை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நமக்கு தெரியுமா அந்த மாதிரி இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷத்தில் என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிருவேன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியும், கிட்ட ஓடிட்டு இருக்கேன்னா அந்த பந்தய பொருள் அடையிறதுக்கு, இல்லை ரொம்ப தள்ளி ஓடிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியும்? நம்மளை சுத்தி ஓடுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள போக வேண்டாம். இவர் சபை வகுப்பாரா போவாரா பிரதர், இப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு, அவர் பாருங்க உடனே நியூ கிரியேஷன் ஆயிடுவாரு, என்ன மாதிரியா ஓடுறாரு, ஜீலா எல்லா கிளாஸும் அட்டன் பண்றாரு, அப்படி நம்ம ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய டெடிகேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம அடிக்கடி திங்க் பண்ணி பார்க்கும் போது நமக்கு தோணுதா நம்ம பந்தய பொருள் அடையிறதுக்கு ரொம்ப கிட்ட ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வருதா நமக்கு? தமிழ்ல தான் நான் கேட்கிறேன், இல்ல ப்ராம்ப்டர் யாரும் வைக்கணுமா? இல்ல. அப்போ அந்த ஃபீல் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரமா ஓடிட்டு இருக்கோமா? சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நான் ஓடிட்டு இருக்கேனா பந்தயத்துல, நான் உண்மையிலுமே ஓட்டத்துல தான் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும். எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது நிச்சயம் வரும். ஆனா வரும்போது அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கணம் அவருடைய குமாரனுடைய அந்த வாழ்க்கை முறையை நம்ம எடுத்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இந்த 4 சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் நம்ம ஒரு சில பாயிண்ட் பார்க்கும் பொழுது யோவான் வந்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருப்பார் நிறைய விஷயங்கள். அவருடைய வாழ்க்கையில அவருடைய லைஃப் எப்படிப்பட்டது, அந்த 3 வருஷம் அவருடைய பலியின் ஜீவியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, இப்படி ஒரு லைஃப் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வருதா? எல்லாத்துக்குமே நெகட்டிவாவே பதில் சொன்னா நான் எப்படிதான் அடுத்த பாயிண்ட் போறது? ஆனா நமக்குள்ள அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் எப்பொழுதுமே. ஏன் அப்படின்னா, நாளைக்கே என்ன தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கல அப்படின்னா, என்னுடைய குமாரன் சிலுவையில மரித்தார், ஸோ அவரை பின்பற்றி வரவங்களும் எல்லாரும் சிலுவையில மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வைக்கல. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், த்ரூ கிரேஸ் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் இல்லைங்களா? அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஆனா மகிமை மட்டும் ஈக்குவலா கேட்கிறோம் இல்லைங்களா? ஸோ பாடுகள் அவருக்கு ஈக்குவலா இல்லைனாலும், அவரை மாதிரி நம்மளால பாடுகள் அனுபவிக்க முடியலனாலும், தேவன் நமக்குன்னு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதுல நம்ம பானம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 33 வருஷத்துல அவர் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 33 வருஷம் அந்த ஊழியம், அந்த பலியின் ஜீவியத்துல அவர் எங்க அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் ரொம்ப உறுதியா இருந்தார் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல. ஏன்னா அவருடைய லைஃப் அந்த பலியின் ஜீவியத்தை முடித்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அவருக்கு எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய சிந்தை, அவருடைய மனசு எப்படி இருந்தது?
அவருடைய உடல் எங்கேயாவது ஒத்துழைச்சதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்காரா அவருடைய பலியின் ஜீவியத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எங்கேயாவது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாரா இயேசு கிறிஸ்து? அவருடைய வாழ்க்கையில் டைம் வேஸ்ட்னா என்ன? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில எங்கேயாவது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாரான்னு கேட்டோம். அப்போ அந்த டைம் வேஸ்ட்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு மாறாக அவருடைய சித்தத்தையே செயல்படுத்துறதுக்கு தவறி வேற ஏதாவது உலக பிரகாரமான காரியங்கள்ல அவருடைய சிந்தை போயிருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, கம்ப்ளீட்டா நம்மளால சொல்ல முடியும் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழல, அவருடைய பலியின் ஜீவியம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு. ஆனா இப்போ அதே அவருடைய ஓட்டத்தை பின்பற்றக்கூடிய நாம நம்முடைய லைஃப்ல எடுத்துக்கலாம். தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் அவருடைய பிள்ளையாய் போய் நாம மகிமை அடைகிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அப்படிங்கும் பொழுது நாம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம டைம் வேஸ்ட் பண்றோமா இல்லையா? கான்ஃபிடென்ட்டா என்ன சொல்றோம்? ஆமா, நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அப்ப எப்படி மாத்திக்கலாம்? அதை கிறிஸ்து மாதிரி ஓடணும்னு சொல்றோம், கிறிஸ்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல அவருடைய பலியின் ஜீவியத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம கான்செக்ரேட் பண்ணி எத்தனை நாள் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கும், இந்த டைம் பீரியட்ல நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம்? அப்போ யோசிக்கணும். உலகத்தானே என்ன சொல்றான் அப்படின்னா, ஐடில் மைண்ட் வந்து யாரோட ஒர்க் ஷாப்பு? டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புங்கிறான். ஏன்? சும்மாலாம் இருக்காத, கண்டிப்பா என்ன வரும்? கண்டிப்பா இழுப்புண்டு போயிடுவ அப்படிங்கிறது உலகத்தானுடைய கருத்தே. சத்தியம் படிச்சிருக்க நமக்கு நம்ம ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம ஏன் அடிக்கடி ஒரு ஃபெலோஷிப் வாங்க, ஏன் அடிக்கடி கூடுகையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு வாரம் எக்லிஷியா வராம நம்ம ஸ்டாப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு டஃப்பான சூழ்நிலையா இருக்கும். அடுத்த வாரம் நம்மளே அறியாம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா வரும்? இந்த வாரமும் போக முடியாத மாதிரி நிறைய சாய்ஸஸ் வரும் நமக்கு. அப்ப அந்த சாய்ஸஸோட கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம யோசிப்போம், ஆக்சுவலி ஒரு வாரம் நம்ம எக்லிஷியா வரல அப்படின்னா கரெக்டா ஒரு ட்ரையல் வரும் அடுத்த வாரமே, இந்த வாரமும் போகாத மாதிரி. ஒருவேளை தைரியமா ஸ்ட்ராங்கா கிறிஸ்து போல ஓடணும், வந்துட்டேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா என்ன ஃபீல் ஆகாது? அந்த கேப் தெரியாது. ஒருவேளை தெரியாம 2 வாரம் வரலன்னு வச்சுப்போம், 3வது வாரம் சண்டே நெருங்கும் போது நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்? உற்சாகமா போயிடணும் அப்படின்னு இருந்தா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு என்ன தாட்ஸ் வரும்? இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகணுமா? நம்ம என்ன பண்ணலாம்? நமக்குன்னு சில ஒர்க்ஸ் இருக்கு, நமக்குன்னு சில ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் இருக்கு, சிக்கா இருக்கும், நம்ம ஏஜ்டு ஆகிட்டோம். அப்போ இதெல்லாம் எப்படி தேவன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் இல்லையா யாரால வர முடியும், யாரால வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, யாரால வர முடியாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் டைம் வேஸ்ட் தேவையில்லாம. எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் வரதுக்கு, இங்க நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி டைம் வேஸ்ட் பண்றோமா பண்ணலையா? டே டு டே லைஃப் எடுத்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி பேசிக்ல எடுக்கிறது தான். ஒரு நாளைக்கு 24 hours நம்ம தேவனுக்குன்னு சரண்டர் பண்ண முடியுமா அப்படின்னா அவர் 24 hours உங்ககிட்ட கேட்கிறாரா, நம்ம கிட்ட கேட்கிறாரா? இல்லை, நமக்குன்னு சில வேலைகள் இருக்கு. தேவன் அதெல்லாம் ஒரி பண்றதே கிடையாது, ஏன்னா அதெல்லாம் எல்லா மனுஷனும் செஞ்சுதான் ஆகணும். சில கடமைகள் இருக்கு. ஆனா நமக்குன்னு சில சுயம் இருக்கும் தெரியுமா? நம்ம சில நேரம் சொல்லுவோம், பேசும்போது கேட்டிருக்கீங்களா, எனக்குன்னு ஒரு பர்சனல் டைமிங்கே இல்லைங்க பிரதர் அப்படின்வாங்க. பர்சனல் டைமிங், எனக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸே இல்லை பிரதர், ரொம்ப ஆக்குப்பைடா இருக்கேன் நான், எனக்குன்னு ஒரு ஃப்ரீனஸே இல்லை, எனக்குன்னு ஒரு லெஷர் டைமே இல்லை அப்படின்னு. அப்படிதான் இருக்கணும். வேலைக்கு போகணும், வரணும், ஒர்க் பண்ணணும், ஃபெலோஷிப் போகணும், அட்டன் பண்ணணும், எல்லாரோடையும் சேர்ந்து கூடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா முண்டி அடிச்சு முதலா போய் நின்றணும். எங்கேயாவது ஒரு சூழ்நிலை கிடைக்குது, ஒருவேளை நம்ம கிட்டே பிரதர்ஸ் சில நேரம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா, ஃப்ரீயா இருந்தா வரீங்களா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எத்தனையோ டைம் பிரதர்ஸ் கூப்பிடும் போது நோ பிரதர் ஐ ஹாவ் அ ஒர்க் சொல்றோமா? சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? சில நேரம் நம்முடைய பர்சனல் ஒர்க் பார்த்துட்டு போயிடுவோம் இல்லைங்களா? ஏன்? என்ன திங்கிங்? கூப்பிடுறது யாரு? ஆக்சுவலி ஒரு புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இல்லைங்களா? அப்போ தேவன் இது எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணுவார்.
நம்ம சகோதரர் மத்தியில ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறதும் நம்ம உலகத்தான் மத்தியில ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறதும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. வசனமே ரொம்ப கிளியரா சொல்லுது, எங்க 2-3 பேர் என் நாமத்து நிமித்தமாக நீங்க கூடுறீங்களோ அங்க யார் இருப்பேன்? நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் எப்படி இருக்கணும்? உலக பிரகாரமான நண்பர்களா, இல்ல என்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நான் ஓடக்கூடிய வாழ்க்கையில என் கூட சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் பொழுது நம்ம யோசிக்கணும், நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் மீறி இந்த மாதிரி ஜென்ரல் ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் மீறி பர்சனலாக நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இது ரொம்ப ஒரு காஷனாக தான் இருந்தது ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஸ்டேஜ் ஏறி இங்கே பேசுறதுனால எதுவும் இல்லை, அதை வாழ்க்கையில் கிரியேட் செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்ம போய் உலகத்தாருக்கு சத்தியம் சொல்கிறோம், ஆனால் சத்தியத்தில் இருக்க ஒரு பாயிண்ட்டை நம்மளே ஃபாலோ பண்ணலன்னா அது எப்படி இருக்கும்? நாளைக்கு ஒருவேளை நம்ம சத்தியம் சொல்லி உள்ள சத்தியத்துக்குள்ள வரவங்க நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், நம்ம என்ன பேசிட்டு இறங்கியிருப்போம் ஸ்டேஜ்லேருந்து? எல்லா ஃபெலோஷிப்ஸும் நீங்கள் வரணும், எல்லா நாளும் வரணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம வரலன்னா புதுசாக சத்தியத்துக்குள்ள வரவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையோ ஒருவேளை அப்படிங்கிற சிந்தை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம யாருடைய நாமத்தையும் ஆக்சுவலி கெடுக்கிறோம் லிட்டரலாகவே. ஏன்னா வசனம் பார்த்தோம் இல்லையா, யார் மட்டும்தான் மெஸ்ஸியா இல்லை, நினைவு கூறுதல்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? யாரெல்லாம் தான் மெஸ்ஸியா? நம்ம எல்லாரும். அப்போ அந்த பிஹேவியர் எப்படி இருக்கணும் நமக்குள்ளார அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம் ஒரு பாயிண்ட். கிரைஸ்ட் எங்கேயாவது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்னா அதுதான் இல்லை, எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல. அவருடைய பலியின் ஜீவியம் அவர் என்ன டிசைட் பண்ணாரோ அதை கம்ப்ளீட்டா ஓடி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியா என்ன சொல்றார்? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றார். அப்போ இதுல என்ன பிரதர் டிஃபரன்ஸ்? ஏசு கிறிஸ்துவும் மரித்தாரு, புது சிஷ்டியாகிய நாமளும் மரிக்க போறோம், உலக ஜனங்களும் மரிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த எல்லாமே மரணத்துக்குள்ளாக தான் போக போறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம கிளியரா பார்த்துக்கணும். உலகம் எப்படி மரிக்கிறாங்க? ஆதாம்க்கு தேவன் கொடுத்த சாபம் இல்லைங்களா? உலக ஜனங்கள் எப்படி மரிக்கிறாங்க அப்படின்னா பாவத்துல மரிக்கிறாங்க இல்லைங்களா? இது உலக ஜனங்களுடைய மரணம். இப்போ கிறிஸ்துவனுடைய மரணமோ உலக ஜனங்களுடைய மரணமோ ஒரே விஷயமா? சில பேர் நம்மளே நினைச்சுக்கிறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரதர் கிறிஸ்துவும் பூமிக்குள்ள ஒரு மனுஷனா தானே வந்தாரு, அவங்கள பிறப்பித்தது யாரு? மரியாள் இல்லைங்களா? மரியாள் யாருடைய சந்ததி? ஆதாமினுடைய சந்ததி தானே. அப்ப பாவத்துல தானே, அப்ப கிறிஸ்துவும் ஆதாமினுடைய மரணத்துக்குள்ளாக தானே போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். என்னதான் மரியாள் ஆதாமினுடைய சந்ததியா இருந்தாலும் வசனம் ரொம்ப கிளியரா இருக்காரு. வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, நம்முடைய ரட்சகர் எதுல மரிக்கல? பாவத்துல மரிக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்? தாய் பாவ சந்ததியா இருக்கலாம். யோபுல கூட வசனம் இருக்கு, நம்ம வாசிச்சிருக்கோமா? தீமையிலிருந்து நன்மை பிறப்பிக்க கூடுமோ அப்படின்னா தேவன் செஞ்ச மிராக்கிள் இது. ஆக்சுவலி தீமையிலிருந்து நன்மை பிறப்பிக்க கூடுமோ அப்படின்னா நம்மளால முடியாது, ஆனா யாரால முடியும்? அவரால முடியும். என்ன தீமையிலிருந்து நன்மை பிறப்பிக்க கூடுமோ அப்படின்னா இன்னைக்கு அநேகம் பேர் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மரியாளை செயின்ட் மாதிரி பாக்குறாங்க, கடவுளா பாக்குறாங்க. ஏன்? அவங்களால என்ன ஒரு பாயிண்ட் ஜீரணிக்க முடியல? பாவ சந்ததியிலிருந்து கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறத அவங்களால என்ன பண்ண முடியல? அக்செப்ட் பண்ண முடியல இல்லைங்களா? ஆனா வசனம் ரொம்ப யோபுல கிளியரா இருக்கு, தீமையிலிருந்து நன்மை பிறப்பிக்க கூடுமோ அப்படின்னா யாரால கூடும் அப்படின்னா தேவனால மட்டும்தான் கூடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ என்னதான் அவங்க பாவ சந்ததியா இருந்தாலும் கிறிஸ்து எப்படிதான் பிறக்கிறாரு? ரொம்ப பியூரா தான் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் அதே நேரத்துல அந்த ஆதாமினுடைய சந்ததி அவங்க மரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவும் பிறந்து மரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்கிறோம். கிறிஸ்து உலக மக்களை போல அவரும் மரிக்கல. உலக ஜனங்கள் எப்படி மரிக்கிறாங்க? ஒரு ஆதாமியுடைய பாவத்துக்குள்ளாக மரிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து அப்படி மரிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாவம் இல்லைன்னா கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து மரித்தது ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத். அவருக்கு சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆனாலும் அவர் ஏன் மரிக்கிறாரு? அவர் பாவ சந்ததியே கிடையாது, ஆனாலும் ஏன் மரிச்சார் அப்படின்னா அவருடைய மரணமே பாத்தீங்கன்னா ஒரு தியாகம்.
ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத். யாருக்காக? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்துக்காக மரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வசனம் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவர் மாம்சமாகி அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கும், ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் உடனே அப்படின்னா, அவர் மாம்சமாகி அப்படின்னோடனே அவரும் ஓகே பாவ சந்ததியில வந்துடுறாரோ, அவர் மாம்சம் ஆயிட்டாரே அப்படின்னு. அது வசனம் எப்படி இருக்கும் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he was made flesh அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் மாம்சமாகி அப்படிங்கிறது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. he was made flesh அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமாக்கப்பட்டார். மாம்சமாகிக்கும் மாம்சமாக்கப்பட்டாருக்கும் என்ன வித்தியாசம்? மாம்சமாகினா அவராவே ஆகிறது இல்லையா? மாம்சமாக்கப்பட்டார் அப்படின்னா அவர் ஆகல, அவரை எப்படிதான் உண்டு பண்ணியிருக்காங்க? he was made flesh சொல்லுங்களா? ஸோ அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவரா ஆகிட்டார் மாம்சமாகினா. ஆனா மாம்சம் ஆக்கப்பட்டார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும்? அவரை உண்டு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இந்த யோபோட வசனத்தோட லிங்க் பண்ணி பார்க்கணும். தீமையிலிருந்து நன்மை பிறப்பிக்க கூடுமோ அப்படின்னா தேவனால கூடும். ஸோ மரியாள் என்னதான் பாவ சந்ததியா இருந்தாலும், ஆதாமினுடைய சந்ததி பாவ சந்ததியா இருந்தாலும் கிறிஸ்து அப்படி பிறக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் அதே நேரத்துல ஏன் அவர் மரித்தார்? அப்போ உலக ஜனங்களுடைய மரணத்துக்கும் அவருடைய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய மரணம் ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பேப்டிசம்ல தான் நம்ம பங்கு பெறுறோம் இல்லைங்களா? இந்த ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துல தான் நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குறோம். அப்படிங்கும் பொழுது 3 பேர் பார்த்தோம். ஏசு கிறிஸ்து, சபை வகுப்பார், உலக ஜனங்கள். 3 பேரும் தான் மரணிக்கிறாங்க. 3 பேருடைய மரணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, கிரைஸ்ட் பார்த்துட்டோம், he was made into flesh இல்லைங்களா? மாம்சமாக்கப்பட்டார், மரிக்கிறார், ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத்து. அவருடைய மரணத்துக்கும் சபையினுடைய மரணத்துக்கும் உலக ஜனங்களுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 3 ஒண்ணு கிடையாது. ஜெனரலா என்ன சொல்லிடக்கூடாது, அவரும் தான் மரணிச்சார், நாமளும் தான் மரணிக்க போறோம், உலக ஜனங்களும் எல்லாரும் மரணிக்கிறாங்க அப்படின்னு கேஷுவலா அந்த விஷயத்தை நம்ம ட்ரீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப காஷியஸா அந்த பாயிண்ட் ஹேண்டில் பண்ணணும். அப்போ சபை எப்படி மரிக்குது அப்படின்னா, சபைக்கு மரணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? சபை ஆதாமுடைய பாவத்துல மரிக்கிறாங்களா அப்படின்னா ஆமா. அப்போ நம்மளும் உலக ஜனங்களும் சேமா? கிறிஸ்து டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டீங்க பிரதர், புரியுது எங்களுக்கு. அவர் என்னைக்குமே டிஃப்ரெண்ட் தான், அவருடைய கேட்டகரைசேஷனே வேற. அப்போ உலக ஜனங்களும் சபை வகுப்பாரும் ஒரே மாதிரி மரணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பதான் ஃபர்ஸ்ட் மரணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு நாம கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்துல நம்ம நாமே ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கே பழைய மனுஷனுக்கு மறிச்சிடறோம். ஆனா நம்ம மட்டும்தான் ஒரு வித்தியாசமான கேட்டகரி. ஏன்னு சொல்லுங்க? பழைய மனுஷனுக்குள்ளாக நம்ம மறிச்சிடறோம் இல்லைங்களா? அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கப்பட்டுருது? புது சிஷ்யனுடைய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வந்துடுறோம். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அகைன் நம்ம எதுக்குள்ளதான் போறோம்? ஃப்ளஷ்லியா ஒரு மரணத்துக்குள்ளாக தான் போறோம். அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கதான் நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கணும். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப என்ன அப்படின்னா, ஆதாமினுடைய பாவம் ஒரு மரணம் தான். ஆதாமினுடைய பாவத்துல இருந்து நமக்கு ஒரு மரணம் கிடைக்குது. எதனால கிடைக்குது? ஃபெய்த்னால ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குது. நமக்கு ஒரு ஜீவன் கிடைக்க பெறுது. அந்த ஜீவன் தான் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில பலியின் ஜீவியம் செய்யறோம். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய சித்தம் செஞ்சு எதுக்குள்ளாக போறோம் அப்படின்னா மரணத்துக்குள்ளாக போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்பதான் எந்த மரணத்துக்குள்ளாக போறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இனிஷியலா ஆதாமினுடைய பாவ சந்ததியா இருந்து நமக்கு ஒரு மரணம் நடக்குது இல்லையா? அதுக்கப்புறம் டைரக்டா நமக்கு எதுதான் கிடைக்குது அப்படின்னா, த்ரூ ஃபெய்த் மூலமா நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. நம்மளே நாமே நீதிமானாக்கிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்குது நம்மளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா, த கிஃப்ட் டு டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அது ஒரு பரிசு நமக்கு இல்லைங்களா? ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நல்லா ஓடுறோம் அப்படின்னா நமக்கு மரணத்தை நோக்கி என்னைக்காவது ஒரு பயம் இருக்குமா? நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு மரணத்துக்குள்ளாக ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது நம்ம மனசு எப்படி ஏத்துக்கும்? எப்படி அக்செப்ட் பண்ணும்? அழுவோமா? கதறுவோமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எமோஷனலா இருக்குமா இருக்காதா? திங்கே பண்ண முடியாது இல்லைங்களா? நம்மளால திங்க் பண்ண முடியுமா?
நம்ம கூட க்ளோஸா இருக்க யாரோ ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகிறாங்க அப்படின்னா நம்ம மனசு என்னைக்குமே அந்த ஒரு பாயிண்ட்டை திங்கே பண்ணாது, எப்பொழுதுமே ரொம்ப மெமரைஸ் பண்ணாது. ஏன்? நம்மளே என்ன பண்ணுவோம், அதை பத்தி ஏன் இப்ப யோசிச்சுட்டு, ஏன் யோசனையில கூட நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, அந்த ஒரு பாயிண்ட்டை தாங்கிக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய லைஃப்ல ஒருத்தரோட கடந்து வந்திருப்போம், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோட. அவங்கள லூஸ் பண்றதோட பெயின் எப்படி இருக்கும் நமக்கு வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஆனா தேவன் எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம கூட பிரயாணிக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்திருந்து ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை அருமையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கண்ணீர் வராதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பா வரும். ஃபீலிங்ஸ் இல்லையா, எமோஷன்ஸ் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்குள்ள. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க மரணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அவங்க மரணிச்சாலும் அவங்க என்ன ஆயிடுவாங்க, கண்டிப்பா சபை வகுப்பாரா போயிடுவாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க என்ன ஆயிடுவாங்க, உயிர் தெளிந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இறந்தவங்களை பார்த்து அழுதுட்டு இருப்போம். ஆனா ஒருவேளை அவங்க கர்த்தருக்குள்ளோட அவருடைய மரணத்துக்குள்ள அவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ள வந்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அடுத்த செகண்ட்? ஆக்சுவலி க்ளோரிஃபை ஆயிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு மகிமைக்குள்ள போவாங்க இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்ம இப்படிதான் நம்மளுடைய திங்கிங் போகணும். நம்ம யாரும் என்ன சொல்லலை, யாரோ ஒருத்தங்க அப்படி ஒருப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்கன்னா அழாதீங்கன்னு சொல்லலை. ஆனா என்ன ஒரு ஃபெய்த் வேணும் அப்படின்னா, நானும் இப்ப அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏற்படுது, ஒரு மரணத்துக்குள்ளாக நான் போறேன் அப்படின்னா என்ன ஃபெய்த் இருக்கணும் நமக்குள்ளார? ஒரு அருமையான ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடி இருக்கோம். தேவன் நம்முடைய பலியை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்குள்ள வரணும்னா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளால சொல்ல முடியுமா இன்னைக்கு என் கூடயே பிரயாணிக்கிற ஏதோ ஒரு நபர் வந்து மரித்தாங்கன்னா சபை வகுப்பாரா போயிடுவாங்க அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியலன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு பாயிண்ட் தான், புது சிஷ்யனுடைய ஓட்டத்துல இருக்கோம், ஒருவேளை சேர்ந்து ஓடுறதுக்கு தேவன் வாய்ப்பு தரார் சகோதர சகோதரிகளோட ஒரு சபையினுடைய அங்கத்துல அப்படின்னா, நம்ம ஓடும் போதே நம்முடைய லைஃப் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, நம்மளும் அந்த ஒரு கோலை அடையணும், நம்ம கூட சேர்ந்து ஓடுறவங்களும் அந்த கோலை அடையணும். அவருக்காக நான் ஸ்லோ பண்ண முடியாது, இன்னொரு சகோதரனுக்காக நான் ஸ்லோவா ஓட முடியாது. பிரதர் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஓட்டத்தை முடிக்கிறோம் பிரதர், ஒரு எக்லிஷியாவை நாங்க ஒரு 30 பேரா அந்த கோர்ஸை முடிக்கிறோம் அப்படிலாம் இல்லை. இண்டிவிஜுவல் காலிங் தான், இண்டிவிஜுவல் ரன் தான். ஆனா என்ன பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா, கூட ஓடக்கூடிய சகோதர சகோதரிகள் இருந்து நம்ம கத்துக்கிற வாய்ப்புகள், பாடங்கள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்னைக்குமே நம்ம ஓடக்கூடிய அந்த ஓட்டமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு ஓட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில ப்ராப்பரா நம்முடைய ஓட்டம் இருந்ததுன்னா நம்ம அந்த மகிமைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்ப சொல்லுங்க, நம்முடைய மரணத்துக்கும் உலக பிரகாரமான மக்களுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம சொன்னோம் இல்லையா, கிரைஸ்ட் எப்போதுமே டிஃப்ரெண்ட் தான், அவருடைய கேட்டகரைசேஷன் டிஃப்ரெண்ட் தான். அப்போ நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, உலக ஜனங்களும் ஆதாமியுடைய பாவத்துக்குள்ளாக தான் மறிக்கிறாங்க, நம்மளும் என்னதான் பண்றோம், ஆதாமியுடைய பாவத்துக்குள்ளதான் மறிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண ப்ராசஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா என்னதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, பலி செலுத்துறதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி நீதிமான் ஆக்கப்படுறோம் இல்லைங்களா? அதான் நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம இதை பெர்மனன்ட் ஆக்கல, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெர்மனண்டா நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயே ஸ்டாப் ஆயிடுவோம் அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே ஸ்டாப் ஆயிடும். எதுக்குள்ள ஓடி வரமாட்டோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. இந்த ஒரு அழைப்பு அசட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா. அதான் நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரசல் பிரதர் அழகா மென்ஷன் பண்றாரு அந்த டாபர்நாக்கல் ஷேடோஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஆனா பண்ணிட்டே அவரே என்ன சொல்றாரு அதுக்கப்புறம், இந்த ஜஸ்டிஃபிகேஷன், இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு ஒன் டைம்
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலி ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கலாம்? நீதிமான் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். கம்ப்ளீட் பண்ணுவோமா? நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா ப்ரொபேஷன் இருக்கும் இனிஷியலா. எதுக்காக? பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு. ஒருவேளை ப்ரொபேஷனில் சொதப்பிட்டா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம் போன வாரம். வேலை கன்ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. ஜஸ்டிஃபிகேஷன் அந்த மாதிரி தான். அது ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலி நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா அப்படியே கொஞ்ச கால பகுதிக்கு இல்லை, முடிவு பரியந்தம் ஓடணும், கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் அது நமக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி, நமக்கு அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உயிர்ப்பிக்கப்படுறோம். ஆனால் எதுக்கு தான் உயிர்ப்பிக்கப்படுறோம் அப்படின்னா அகெயின் டு டை இன் கிரைஸ்ட் இல்லைங்களா? ஆதாமினுடைய பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டாச்சு? உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. ஆனால் அகெயின் மரணத்துக்குள்ளே போகிறோம். எதுக்காக அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ரசல் பிரதர் வந்து ரொம்ப கிளியராக எழுதியிருப்பாரு. எப்படி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக சொல்லுவார். எல்லாமே உயிர்த்தெழுதலில் நம்ம போவோமா, எப்போ உயிர்த்தெழுதலில் நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது கூட அவர் ரொம்ப கிளியராக எழுதியிருப்பார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாக்கி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸோ நம்முடைய வாஞ்சை எப்படிதான் இருக்கணும்? இந்த வசனத்துல பிலிப்பியர்ல பவுல் எழுதியிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கா நம்ம கிட்ட? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, கிரைஸ்டோடைய டெத்துக்கு ஈக்குவலா சொல்றார், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினோம் அட் எனி காஸ்ட் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஏன் இந்த வார்த்தை ஒரு வாயிலிருந்து வருது? ஏன் அப்படின்னா எல்லாரும் தகுதியாயிருவாங்களா? மரிக்கிறவங்க எல்லாருமே அவரோட கூட உயிர்த்தெழுறதுக்கு? குளோரிஃபிகேஷன்ல நான் கேட்கிறேன். சபை வகுப்பாரா எல்லாராலையும் ஆக முடியுமானா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடி இருக்கணும். அப்படி ஓடி இருந்தாதான் தகுதியாக முடியும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த எல்லாவற்றையும் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்? ஃபேமிலி, ஜாப், ஹெல்த், ஃபினான்ஸ், லைஃப் ஸ்டைல், டைம், இது இந்த எல்லாத்துலேயும் வருமா? அப்போ போட்டு பார்க்கணும். இந்த வசனம் வாசிக்கும் பொழுது உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு, சத்தியத்துக்குள்ளேயே வர முடியல அப்படின்னா எப்படிப்பட்ட வேலை தான் நான் தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு எந்த வேலை வந்து என்ன ஹர்ட் பண்ணாதோ, இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு எந்த வேலை தடையாக இருக்காதோ, எதை தான் நம்ம சூஸ் பண்ணணும்? அந்த வேலையை தான் சூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் போடுங்க, வீட்டில் சும்மா உட்காருங்க அப்படி மீன் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கணும். ஒருவேளை உதாரணத்துக்கு ஆஃபீஸில் போயிட்டு பெர்மிஷன் சொல்கிறோன்னு வைங்களேன், பிரச்சனை வருமா? வரும். நம்ம சொல்கிறோமா எங்கேயாவது ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வாங்க ப்ரேயருக்கு அப்படின்னு? அப்படி சொல்கிறது இல்லை. உண்மையாகவே சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க. அதனால என்ன கஷ்டம் இருந்தால் என்ன, ஜென்ரல் கன்வென்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப முன்னாடி அறியாமையில் இருந்த நாட்களில் அநேகம் பேர் நம்முடைய ஃபெலோஷிப்ஸ்லேயே பேசுகிற விஷயம் என்னன்னா, ஏதாவது போய் சொல்லிட்டு வாங்க பிரதர், வருஷத்துல எத்தனை நாள் தான் நடக்குது கன்வென்ஷனு? 3 நாள் தான் ஜென்ரல் கன்வென்ஷன் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நம்ம லைட்டான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தில் இருக்கோம். இப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? அந்த விஷயத்த என்ன சொல்லலாம்? ஆஃபீஸில் ப்ரேயர் தான் போகிறேன், ஆமாம் அவருக்காக தான் ஓடுறேன். ஒருவேளை போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா நம்ம சபை வகுப்பாராகிறது எந்த அளவுக்கு நிச்சயம் நமக்கு தெரியல. அதே நேரத்தில் நாளைக்கு தேவன் நம்முடைய லைஃப் ஸ்டைலே போட்டு காட்டுறாரு உலக மக்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்குமா? அவரால் சொல்ல முடியுமா என் பையன் எனக்காக வந்திருக்கான் 3 நாள் அப்படின்னு? சே த ட்ரூத், ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். ஒரே விஷயம்தான், இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. ஆமா ப்ரேயருக்கு தான் போறேன், ஏன் போய் சொல்லணும்?
சொன்னா பிரச்சனை வரும் பிரதர், வரட்டும். தேவன் வழிநடத்த மாட்டாரா? விசுவாசம் இல்லையா? அப்போ அப்படிதான் ஓடணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னைக்கே பிரச்சனை எனக்கு ஒர்க்குக்கு இந்த ட்ரூத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னா அடுத்த நாளே வேலையை விடுங்கன்னு சொல்லலை. அதுக்கேற்ற விஷயத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா? தேவன் சப்போர்ட் பண்ணுவார் இல்லைங்களா? எல்லாருமே இங்கே என்ன தான் பண்ணுறோம்? ஒர்க்குக்கு போய் ஏர்ன் பண்ணி தான் நம்மளை பார்த்துக்கிறோம். நம்ம யாரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல இல்லைங்களா? தேவன் நமக்கு ஒரு அருமையான சாய்ஸ் கொடுத்துருக்காரு நம்முடைய டேலண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அது டைமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், என்ன வேணாம். ஆனால் பவுல் என்ன தெரியுமா முடிக்கிறாரு கிளியரா? பவுலால் வந்து செல்வ செருக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா பவுலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆள் ஆக்சுவலி அவர். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், இப்போ நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நமக்கு ஒரு போஸ்டிங் வந்துடுது. குரூப் எக்ஸாம்ஸ் எழுதியோ இல்லை ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாதிரி ஏதோ ஒரு ஹானரபிள் பொசிஷன்ஸ் நமக்கு வந்துடுது. யாருக்குமே கிடைக்கல பிரதர். ஆல் இண்டியா ரேங்கிங்கில் நான் தான் ஃபஸ்ட்டு. கிடைச்சிருது, ஜாபும் கிடைச்சிருது. ஐபிஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆனதுக்கப்புறம் இல்லை ஏதோ கலெக்டரே ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனை வாங்குறதுக்காக அந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ எப்படி ஓடி இருப்பாங்க? எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? எல்லாம் பண்ணி ஓடியாச்சு. ஓடினதுக்கப்புறம் அந்த வேலை தேவனுக்குன்னு ஓடுறதுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கல அப்படின்னா அந்த கலெக்டரோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அந்த வேலையை குவிட் பண்ணுவாங்களா ஈஸியாக? ஏன்? என்ன பார்த்துருப்பாங்க? சம்பளங்கிறதெல்லாம் ரெண்டாவது, அந்த பொசிஷனுன்ற அந்த பொசிஷனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் இல்லைங்களா? அந்த ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு பவரை பார்த்துருப்பாங்க, ஒரு அத்தாரிட்டியை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? அதை பார்த்தவங்களாலே மோஸ்ட்லி என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக குவிட் பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு இருக்க பவுல் ஆக்சுவலி எப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில் ஒரு மிகவும் ஒரு செல்வாக்குள்ள மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லைங்களா? ஆனால் தேவன் அவரை செலக்ட் பண்ணிட்டார். அவருடைய ஓட்டம் இனிமே இப்படிதான் ஓட போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? கலெக்டரே அடுத்த நாள் வந்து இங்க குப்பை தேய்ச்சிட்டு இருந்தா, குப்பை அள்ளிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு குடிசை கட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்க மைண்டு? அப்ப நம்மள அந்த இடத்துல ஃபிட் பண்ணி பார்க்கணும். பவுல் எப்படிதான் ஓடுறாரு அவருடைய வாழ்க்கையில? நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? டென்ட் போடுறாரு, கூடார தொழிலில் இருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன பண்றாரு? ரொம்ப கஷ்டப்படாம சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்? வேலைக்கே போகலன்னே வச்சுப்போமே. தேவன் அதுதான் ஒரு சாய்ஸா தராரு. நீங்க எந்த வேலைக்கு போக வேண்டாம், முழு நேரம் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிளெஸிங்கை தேவன் கொடுக்கல அப்படின்னா, ஒர்க்குக்கு போய் தான் வேலையை செய்யணும் அப்படின்னா, பவுல் ரொம்ப கஷ்டப்படாமல் எழுதியிருப்பாரா? நம்ம சொல்றோம்ல பிரதர், அப்போ சொல்லாங்க பவுலுக்கு இந்த மேனேஜரு, இந்த ப்ராஜெக்ட் டெலிவரி, டெட்லைனு இதெல்லாம் தெரியுமா பிரதர் அப்படின்னா, அவருடைய டைம் பீரியட்ல சூழ்நிலை வேற மாதிரி இருந்தாலும், ஆனால் நம்மளை விட ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பிரயாணம் பண்ணி போகணும். பவுலுடைய பிரயாணங்கள் சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? நம்ம கேட்டிருக்கோமா? அப்போஸ்தலனுடைய பவுலினுடைய பிரயாணங்கள்னு போவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம இங்கேருந்து நம்ம மாதுரை பக்கம் எக்லிஷியா போகிறோம் அப்படின்னா மைண்ட் என்ன திங்க் பண்ணிடும்? சில நேரம் தூரம் பிரதர் அப்படின்னு திங்க் பண்ணிடும். ஒருவேளை இங்கேருந்து மாதுரை பக்கத்துக்கு பிரதர் நீங்கள் சப்ஜெக்ட் போகணும், ஆனால் உங்களுக்கு ஒரு டாஸ்க் பிரதர் நீங்கள் நடந்தே தான் போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணு, நீயே பேசு, என்னமா பண்ணு, என்ன விட்டுரு, மைண்ட் வருமா இல்லையா நமக்கு? ஏன்? டிஸ்டன்ஸ். பவுல் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் யோசிச்சுப்பாரா? பவுலுக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடா எஸ்இடிசி பஸ் இருந்திருக்குமா? பைக் எதுவுமே இல்லை. ஆனா மனுஷன் எப்படி போய் பிரயாணம் பண்ணி எவ்வளவு ஊழியங்களை செய்யறாரு. அவர் ரொம்ப ஒரு குளோரிஃபிகேஷன்ல உலகத்திலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவருக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். குப்பை மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. தகுதியாகணும் அந்த இடத்துல. அப்போ நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை தான் ஓடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது எப்படின்னா, அவருடைய வலது பரிசத்துல போய் உட்கார்றது வந்து என்ன ரொம்ப ஈஸின்னு நினைச்சிடக்கூடாது. டஃப் தான், கஷ்டம்தான். தேவன் என்ன பண்றாரு? ஸ்பிரிட்டை கொடுத்து நமக்கு அபரிவிதமா கைட் பண்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளே ப்ராப்பரா ஃபெலோஷிப்ல இல்லாம ஒரு ஃபெய்த்தில் ஒரு
ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாமல், நம்ம ஏனோ தானோன்னு ஒரு கடமைக்கு ஒரு பெயர் கிறிஸ்தவனை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கக்கூடாது? பிதாக்கு பக்கத்தில் உட்காரணும், அவருக்கு ரட்சகர் கூடயே பிரயாணம் பண்ணணும், அவர் கூடயே டிராவல் பண்ணணும், அந்த குளோரிஃபிகேஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணக்கூடாது? அவன் மைண்டுக்குள்ளே வரவே கூடாது. ஸோ கேட்டாங்களா இயேசு கிறிஸ்து கிட்ட? என்ன கேட்டாங்க? யாரு கேட்டா? யாக்கோபும் யோவானும். வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை. அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்றார்கள். என்னதான் கேட்குறாங்க அவர்கிட்ட? கூடயே டிராவல் பண்றாங்க. நீர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு விஷயம் கேட்க போறோம் உங்ககிட்ட, நீங்க என்ன பண்ணுங்க, கேட்கறத கொஞ்சம் எப்படியாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? அவர் என்ன கேட்குறாரு? என்னப்பா ஏதோ பண்ணணும்னு கேட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க முதல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நம்ம மத்தியில் அப்போஸ்தலர்களே வராங்கன்னா, யோவானே வராருன்னா நம்ம என்ன கேட்போம்? நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கும், எப்படி இருந்தது அது, அந்த மகிமை எப்படி இருந்தது, எங்களும் என்ன பண்ணுங்க, எப்படியாவது காப்பாத்திருங்க, நானும் அந்த மகிமைக்குள்ள வந்துடுறேன். நீங்க தான் அநேக விஷயங்களை அவருடைய ரெவலேஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களே, எப்படிதான் இருக்க போகுது இந்த இனிமே இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு நம்ம ஒருவேளை யோவான்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா எவ்வளோ கியூரியஸாக இருக்கும் நமக்கு யோவான்கிட்ட கேட்கும் பொழுது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே இருக்காரு கூட, ஒருவேளை அவரை பற்றின விஷயங்கள் சீரியஸாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னே வச்சுப்போம் மெச்சூர்டாவே. ஏன்னா அவர் தான் யாரு? மெஸ்ஸியா இல்லைங்களா? என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு ஃபெய்த் இருக்கு? அவருடைய கோர்ஸை முடிச்சு என்ன பண்ணிடுவார்? மகிமைக்குள்ளாக போயிடுவார். நீங்கள் போகும்போது என்ன பண்ணுங்க, உங்களுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லையும் என்ன பண்ணுங்க, நாங்கள் உட்காந்துக்கிறோம் கொஞ்சம், எங்களை எப்படியாவது என்ன பண்ணிருங்க. அது லிட்டரலி எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது. ஏன் உங்களுக்கு ஆசை இல்லையா சபை வகுப்பார போகணும்னு? யோவானி யாக்கோபி என்ன சொல்லிடாதீங்க, செல்ஃபிஷ்ன்னு சொல்லாதீங்க. ஒரு லவ்னு கூட வச்சுக்கலாம், இல்லை எப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த மகிமையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கூட கேட்கலாம் அவங்க. மேபி அதனாலே என்னமோ தெரில, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட்டத்தை அவங்க 2 பேருமே ஓடி முடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வைக்கிறாரு அந்த 12 அப்போஸ்தலர்களையும். ஆனால் அப்போ அவர் என்ன சொன்னார்? உடனே நம்மளா வந்து என்ன பண்ணுவோம்? ஒருவேளை நம்ம வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கோம், உங்க கூட பிஏவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்குறாங்க, கூடயே சுத்திட்டு இருக்காங்க நம்ம கூட. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி என்ன பண்ணு, நாளையிலேருந்து பிஏவா வந்துரு அப்படின்னு. ஆனால் கிரைஸ்ட் அந்த மாதிரி இல்லை. அவர் அந்த மாதிரி சொல்லுவாரா ஈஸியா? சரிப்பா நாளையிலேருந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்து பாருன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வசனம் ரொம்ப கிளியரா வைக்கிறார். வாசிடலாம் அந்த வசனத்தை. மார்க் 10ஆம் அதிகாரம் 35. அதான் அந்த கண்டினியூஷன் தான். 3 வசனம் தான் வாசிச்சிருக்கோம், மீதி 2 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ரிப்ளை கொடுக்கிறார். யாருக்கு? 2 பேருக்கும், யாக்கோபுக்கும் யோவானுக்கு ரிப்ளை கொடுக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனா என்ன பண்ணிட்டாரு? கடைசியா ஒரு வசனம், அதை நான் போடல. என்ன சொல்லுவார் ஆக்சுவலி? ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல அப்படின்னு தான் கான்வர்சேஷன் முடிப்பாரு. அவர் என்ன கேட்பாரு? நீ என்ன கேட்குறன்னு என்ன பண்ணல, நீங்க 2 பேரும் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கே புரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா?
அப்ப நான் குடிக்கும் பாத்திரம், நான் பெரும் ஸ்நானம் அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்றார். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி இல்லை. நம்ம எப்போதும் என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப ஈஸியானது ஒரு ஓட்டம் போல அப்படியே என்ன பண்ணிடலாம், கேஷுவலா என்ன பண்ணலாம், வரலாம், பார்க்கலாம், எல்லாரும் ஹாய் பை சொல்லிட்டு சிட் சாட் பண்ணிட்டு ஈஸியா அப்படியே போயிடலாம் இந்த ஒரு குளோரிஃபிகேஷனுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறோம்னா இல்லை. அவரே சொல்லிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனைக்கும் நான் முடியும், எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்பயுமே அவர் கன்ஃபார்மா சொன்னாரா, ஓகேப்பா பண்ண முடியுமா, நீங்க என்ன பண்ணுங்க, நீ லெஃப்ட்ல இருந்துக்கோங்க, ரைட்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரா அவரு? இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தான் தேவன் முடிவு பண்றாரோ, அந்த வசனம் திரும்பி வாசிக்கிறேன். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. இப்ப அந்த எவர்களுக்கு யாரு? நமக்கா? யோவானுக்கும் யாக்கோபுக்கும் சொல்லும் போது செல்ஃபிஷன் யாரு சொன்னாங்க? நம்மள செல்ஃபிஷா இருக்காங்கப்பா அப்படின்னு. எவர்களுக்கோ அப்படிங்கும் போது அங்க நம்ம பேர் வருது இல்லையா மைண்ட்ல. சோ சரி, எவர்களுக்கோ அப்படிங்கிறது அவங்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் என்ன பண்ண முடியாது, அதை அருளுவது என் காரியம் அல்ல. ஏன்? சுயாதீனம் இருக்கு. 12 அப்போஸ்தலர்கள் மகிமைக்கு உள்ளானவர்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்கே கிடைக்கிற ஒரு மகிமையை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும், அது என்ன மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு மேலான விஷயம் அப்படின்னு. அந்த மேலான விஷயத்துக்காக என்ன பண்ணலாம்? பவுல் மாதிரி சொல்லலாமா? போன வாரம் பார்த்தா அதே ஸ்லைடு தான், கடைசி ஸ்லைடு. This mystery of our relationship to Christ in sacrifice, in death, baptism now, and the resulting relationship and union with Him in the glory that is to follow, is incomprehensible to the world. யாருக்கு வேணா புரியாம இருக்கலாம் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறது. போன வாரமே இந்த வசனம்லாம் நம்ம வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? உலக பிரகாரமான மக்களுக்கு இல்ல, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழாம ஏனோ தானோன்னு ஒரு பெயர் கிறிஸ்தவனா ஒரு வேளை ஓடிட்டு இருக்கோம். பெயர் கிறிஸ்தவனாங்கிறத விட பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இல்லைங்களா அடிக்கடி. அதுல நமக்கெல்லாம் ப்ரைடே வரக்கூடாது. நம்ம சொல்லிப்போம் அடிக்கடி, நாங்களாம் யாருங்க பிரதர், நாங்க யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அதுல ப்ரைடு வருது? எங்களுக்கு தெரியும் பிரதர் எல்லா சத்தியமும் அப்படின்னு. வரலாமா? மைண்டு முதல்ல திங்க் பண்ணி பார்க்கணும். முதல்ல அதுக்கேற்ற ஒரு ஓட்டத்தையே ஓடல. ஆனா என்ன பண்ணிடுறோம், இங்கேயே நம்ம ரொம்ப மாறுதட்டிக்கிறோம் இல்லையா? எனக்கு என்ன தெரியும், சத்தியம் தெரியும்னு. ஒரு பிரயோஜனமும் இல்லை. பவுல் ஒரு விஷயம் தான் பண்ணார். எப்படி இந்த ஓட்டத்தை முடிக்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு விட்டார் இல்லைங்களா? அததான் சொல்றார் நம்முடைய மூத்த சகோதரர். இது யாருக்கு வேணா புரியாம இருக்கலாம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வராம கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அவங்கள எதுக்கும் கூப்பிடுறது இல்லை. அவரு நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யாரும் கொண்டு போறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை தான் நான் செய்ய வரேன், என் சித்தம் இல்லை உம் சித்தம் செய்ய வரேன், என்னை நான் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன், இனிமே என் வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவங்கள போல இருந்துடக்கூடாது. If we suffer with him, we shall reign with him. போன வாரம் சொன்ன அதே விஷயம்தான். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப ஆளுகையும் செய்யணும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்துக்குள்ளாக நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதனுடைய என்ன பாடம் முடியுது அப்படின்னா, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள், அந்த 3 வசனங்களுடைய ஒரு டீப் மீனிங்ஸ்குள்ள நம்ம ஓரளவுக்கு தேவன் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கார். ஆனாலும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வேர்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர், பொறுமையாக வேடுங்க, ஒன்றும் ஆவசியம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம இவ்வளவு நேரம் என்ன பாடம் பார்த்தோம்? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் தான் பிரதர் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆனா இன்னொரு வசனமும் வேதாகமத்துல தான் இருக்கு, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே
ஒரே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தா- தாக கா- தாகம் தீர்க்கப்பட்டோம். தாகம் தீர்க்கப்படும். அப்போ இப்படி ஒரு வசனம் இருக்கு. நம்ம என்னதான் பார்த்துட்டு வந்தோம் இவ்வளவு நேரம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்னா என்ன, அந்த பலியின் ஜீவியம்னா என்ன, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வந்திருக்கோம் 2 வாரத்துக்கு. ஆனா இப்படி ஒரு வசனம் இருக்கே பிரதர், ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அப்போ இது என்ன பிரதர் இதுக்கு மீனிங் அப்படின்னா, ஒருவேளை தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னா அடுத்த வாரம் நம்ம எங்க இருப்போம்? இங்க இருப்போமா? யாரும் என்ன பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் கிளம்பி போன வாரம் வேற பிரதர் வேற இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டாரு, ஃபெல்லோஷிப்பை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க. ஸோ தேவனுக்கு சித்தமானால் நாம் வரும் நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை எடுத்துடலாம். 1 கொரிந்தியர் 12:13 இருக்கு இல்லைங்களா, அது என்ன? ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம். அப்போ இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக வரக்கூடிய ஒரு ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத எப்போ பார்க்கலாம்? தேவனுக்கு சித்தமானால் வரும் நாட்களில் பார்க்கலாம். ஸோ இதோட எந்த டாபிக் முடியுது அப்படின்னா 10th சாப்டரே முடியல. ஸோ யாரும் சந்தோஷப்பட வேண்டாம், 10th சாப்டர் இன்னும் இருக்கு. அதில் 3 பார்ட் முடிச்சிருக்கோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வரும் நாட்களில் தேவனுக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேட்ட பாடத்தையும் அவருடைய சத்தியத்தையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை ஓடி முடிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து நம்மளை வழிநடத்துவாராக.